ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி சில படங்களை கொண்டு வந்திருக்கேன். அதாவது சூப்பரான 5 மலையாள காமெடி படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஜெய ஜெய ஜெயகே அப்படிங்கிற ஒரு சூப்பரான காமெடி படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போதே பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்க்கப்பட்ட பொண்ணு. ஒரு கட்டத்தில் அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, ஏம்மா நீ படித்ததெல்லாம் போதும், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்காங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களே உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் அந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே கோழி பண்ண வச்சிருக்கவர். அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ பாசில் ஜோசப். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஜாலியாலாம் இருக்க மாட்டார். ஒரு விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சாப்பாட்டில் இருந்து தூங்குறதுல இருந்து எல்லா விஷயங்களும் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறினா கூட பயங்கரமாக கோபம் வந்துடுது. அதனால ஒய்ஃபை போட்டு டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சரி என்ன காலேஜ் படிக்க வைங்கன்னு சொன்னாலும் இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன காலேஜ் படித்து என்ன பண்ண போகிற, வீட்டில் இருக்கிற வேலையே செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதனால அவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத காமெடியாக சொல்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் பாசில் ஜோசப் ஒய்ஃபு கிட்ட அடி வாங்கக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், அடி வாங்கிட்டு அந்த வலியை மறைக்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. செம்ம காமெடியாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இந்த படத்தை பார்க்கும்போது சோகமான படமாக இருக்குமோ அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பாயிண்டில் செம்ம காமெடியாக போக ஸ்டார்ட் ஆயிரும். அதில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் காமெடியாக தான் இருக்கும். ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. சில பொண்ணுங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தினால சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணாமல் இந்த குடும்ப பிரச்சனைகளை இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஹீரோயினுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிளைமேக்ஸ் சீனில் ஒரு கோர்ட் சீன் வரும். அதில் அவங்க பேசக்கூடிய அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபன் உள்ள ஒரு சூப்பரான காமெடி படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன குருவாயூர் ஆம்பள நடையில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான காமெடி படம். இந்த படத்தில் பிருத்திவிராஜ், பாசில் ஜோசப்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ பிருத்திவிராஜுடைய தங்கச்சிக்கு தான் நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாசில் ஜோசப்பை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பாசில் ஜோசப்க்கோ ஆல்ரெடி வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால ரொம்ப சோகத்தில் இருப்பார். அந்த விஷயத்தை பிருத்திவிராஜ் கிட்ட சொல்றாரு. அவரும் ஆறுதல் சொல்லி பக்கபலமா இருந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாமா மச்சா உறவை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதிகமாக உருவாயிருது. பிருத்திவிராஜை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வெளிநாட்டில இருந்து பாசில் ஜோசப் ஊருக்கு வராரு. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் அவருக்கு காத்திருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் பாசில் ஜோசப்க்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத காமெடியாக சொல்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ 2 பேருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஹீரோயின்களுக்கு பெருசாக இந்த படத்தில் வேலை இல்லை. இருந்தாலும் அழகிய லைலா பாடலை வச்சு காமெடி பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் யோகி பாபுடைய ஃபர்ஸ்ட் மலையாள படம் அப்படிங்கிறதுனால அவருடைய பாணியில் அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்ஸும் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான காமெடி படம்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஃபேலிமி அப்படிங்கிற ஒரு சூப்பரான காமெடி படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ பாசில் ஜோசப் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காரு. அவருடைய தாத்தா அடிக்கடி காசிக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் ட்ரெயினில் ஏற ட்ரை பண்ணுறாரு. அவரை பிடிச்சி கூட்டு வந்து போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோடையே காசிக்கு போகலான்னு சொல்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஏற்பாடும் நடக்குது. ஆனால் பாதியிலேயே கல்யாணம் நின்றுடுது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு தாத்தா காணாமல் போயிடுறாரு. திரும்பவும் தாத்தாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க குடும்பத்தோட காசிக்கு போனாங்களா இல்லையா, ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறத காமெடியாக சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல ஃபன்னாகவே போச்சு. கேரக்டரை சூஸ் பண்ண விதம், இந்த கேரக்டருக்கு இவங்களை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச விதம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. பெருசாக போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ட்ரெயினில் ஒருத்தரை காப்பாற்ற
ஏமாத்துறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயம்லாம் நல்ல காமெடியாவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கக்கூடிய படம் தான். மலையாள படம்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரோமன்சம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் காமெடி படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஓஜியா போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. அதாவது பேய் கூட பேசுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டான ஒரு போர்டு வந்து உள்ள வருது. ஸ்டார்டிங்ல இவங்க ஜாலியா அது கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க, பேய் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருதுங்கிறத செம்ம காமெடியா சொல்றதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பசங்க ரூம் எப்படி இருக்கும், என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ரூம் எவ்வளவு அன்கிளீனா இருக்கும், ரூம்ல ஃபுல்லா போஸ்டர் ஒட்டுறது, ஒரே பைக்ல 4 பேர் டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயங்களை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரியலாவே காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் உள்ள வரும். அந்த கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஃபன்னான விஷயங்கள்லாம் செம்ம காமெடியா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப ரியலாவே நடிச்சிருந்தாங்க. பொதுவா ஒரு கேங் தனியா ஒரு ரூம்குள்ள இருக்கும்போது பேயை நினைச்சு எப்படிலாம் பயப்படுவாங்களோ அதே மாதிரியான சீன்லாம் இந்த படத்துலயும் இருக்கும். அதுவும் அப்பா பேர் என்னன்னு பேய்கிட்ட கேட்க பேய் வேற பேர் சொல்ற அந்த சீன்லாம் உண்மையாவே ரொம்ப ரசிக்கும்படியா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ மலையாள காமெடி படம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம கடைசியா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கிர் அப்படிங்கிற ஒரு காமெடி படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதியோடைய பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்றாரு. வீட்டில் ஒத்துக்கல, அதனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பட் மேரேஜ் நடக்க வேண்டிய அந்த டைம்ல ஹீரோயின் வராம போயிடுறாங்க. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய பாருக்கு போய் பயங்கரமா குடிச்சிட்டு போதையில தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜூக்குள்ள சிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, ஹீரோவை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல இன்னொரு ஹீரோவுடைய ஸ்டோரியும் வரும். அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஹீரோக்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சில காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற மாதிரி கதை இல்லைன்னு சொல்லுவேன். அதுவும் சில இடங்கள்ல வரக்கூடிய காமெடி பெருசா இம்பாக்ட் ஆகல, ரசிக்கும்படியா இல்ல, ஒரு கட்டத்துல வந்து சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் இது ஒரு ஆவரேஜான காமெடி படம் தான். ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான சூப்பரான படங்கள் நிறையவே நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.